சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பு கண்மணியே, இன்று என் பிள்ளையைக் காண இனிப்போடு வந்திருக்கிறேன் உன் இல்லம் தேடி. உன் இல்லம் தேடி உனக்கு இனிப்பான செய்தியை தர வந்திருக்கிறேன். விரைந்து வா, வந்து பெற்றுக்கொள். நீ கேட்கும் நொடியிலிருந்து நீ கேட்காததையும் பெறுவாய். அந்த கனியை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீயும் ஆயத்தமாக இரு. உன்னுடைய குடும்பம் என்றும் சீரும் சிறப்புமோடு உன் சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு வளமோடும் நலமோடும் வாழும். வாளை போல குளம் தள்ளி தலை தோங்கும் உன் குடும்பம். கஷ்டப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இனி வசந்தமாக மாறும் நேரம் நெருங்கிவிட்டது. பிறப்பு இறப்பிற்கு ஏற்பட்ட இடைப்பட்ட காலத்தில் அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி பாவ புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டு இன்பத் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. உன் விருப்பப்படியே உன் சாய் தேவா வந்திருக்கிறேன் கண்மணி. இனி நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் நன்மைகளை நிகழ்த்தப் போகிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நன்மைகள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் நிறுத்திக் கொண்டு புலம்பிக் கொண்டே இருப்பதை விட என் காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு அமைதியாக இருந்துவிடு. என் பாதத்தில் சரணடைந்துவிடு. என்னுடைய திருவடி தரிசனம் உனக்கு மன நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளையே. துயரக் கடலிலிருந்து நான் உன்னை கரையேற்றுவேன். என் கைகளால் உன்னை இழுத்து கரையேற்றுவேன். இதோ நான் வந்துவிட்டேன் அல்லவா. வெகு விரைவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல், ஒரு மங்களகரமான நிகழ்வு, ஒரு இனிப்பான செய்தியை உனக்கு நான் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ என்னை தேடி வர முடியாவிட்டாலும் நான் உன்னை தேடி வருவேன் என் குழந்தையே. இனி எதற்குமே நீ வருத்தப்பட தேவையில்லை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. என் பிள்ளையே, எல்லாம் எனக்கு தெரியும் என்று குழப்பத்தோடே இருப்பதை விட எதுவுமே தெரியாது என்று தெளிவோடு இருப்பதே மிக நல்லது. எதற்கும் பயப்படாதே. உன் மனம் குளிருமளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். அதற்கு உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். எல்லாம் மாறும், மிக அழகாகவே மாறும். உனக்கான ஒரு வாழ்க்கை உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. இதுவரை நீ காலத்தை தேடியிருந்த நாட்களெல்லாம் முடியப் போகிறது. அந்த நல்ல காலமே உன்னை தேடி உன் கையில் வந்து விழும் நேரம் நெருங்கி இருக்கிறது பிள்ளையே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் நிகழ்த்தி கொடுக்கப் போகிறேன் என்று அறிகுறியை உனக்கு நான் உணர்த்தி இருக்கிறேன். அந்த அறிகுறி பெயரில் உனக்கான அந்த நல்ல நிகழ்வை நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். அந்த கனவு நினைவாக இன்னும் சிறிது நாட்களே உள்ளது. அது நிறைவேறும் வரை இன்னும் நீ சற்று பொறுமையாக காத்திரு. உன் அப்பா எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். உனக்கு பிடிக்காத விஷயம் என்று நடந்தால் அந்த நிமிடம் என்னுடைய நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டிரு. உன் மனது சிறிது லேசாகும். என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை என்றும் நான் என் கருவறையில் சுமந்து உன்னை காப்பேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து காட்டுவேன் உன் சாயி தேவா. நான் நன்றாக இருப்பேன். நான் நினைத்த லட்சியத்தை அடைந்தே தீருவேன். வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று முதலில் உன்மேல் நம்பிக்கை வை. நல்ல எண்ணங்களையோடு இரு. நல்ல சொற்களை மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். உன் வாழ்வில் அமைதியும் சந்தோஷமும் மங்களமும் நிகழ உன் சாயப்பா நானே பொறுப்பு. குழந்தையே, உலகம் எப்படி ஆயினும் இருக்கட்டும், இருந்துவிட்டு போகட்டும். உன்னை யாரும் வெறுக்கட்டும், வெறுத்துவிட்டு போகட்டும். அதீதமாக விரும்பட்டும். எல்லாம் மாயையே. உனக்காக கவலைப்பட, வருத்தப்பட, வேதனைப்பட, நல்லது நினைக்க உன் சாயப்பா இருக்கிறேன் என் பிள்ளையே.
வேறு சிந்தனை என்பது உனக்கு வேண்டவே வேண்டாம். என்னை நினைத்து கொண்டிரு. எப்பொழுதும் என் நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. அப்பாவின் அருகில் இருக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, பக்தியாக இரு, பொறுமையாக இரு. நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்வேன். எதுவுமே என்னால் முடியாது, நடக்காது என்று சொல்வதை விட நடத்தி காட்ட வேண்டும், முடித்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். நான் பெற்றெடுக்காத என் செல்வமே, உன்னுடைய நிழலே நான்தான். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் உன் சாயி தேவா. உன்னுடைய பிரச்சனைதான் என்ன, உன்னுடைய கவலைகள்தான் என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. எனக்கு எல்லாமே தெரியும் என் குழந்தையே. எதை பற்றியும் கலங்காதே. உன்னுடைய வெற்றிக்கு வழிவகுப்பவன் நானே. உன் வெற்றியை தீர்மானிப்பவனும் நானே. என் மீது நம்பிக்கை வைத்து கொண்டிரு. கைவிட்டதாய் இதுவரை எவருமே இல்லை. என்னை நம்பியவர்களை நான் கைவிட்டதாய் இதுவரை யாருமே இல்லை. நீ என்னுடைய பொக்கிஷம். உன்னை எப்படி நான் கைவிடுவேன் பிள்ளையே? இதோ வந்துவிட்டேன் குழந்தையே. நீ எதிர்பார்க்காத பல அசைவுகளையும் நிகழ்வுகளையும் உன் வாழ்வில் நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு நிகழ்த்தப் போகிறேன், நடத்தி காட்டப் போகிறேன். இனி அனைத்தும் உனக்கு வசமாகும். நீதான் எந்த தவறும் செய்யவே இல்லையே என்று உன் அப்பாவிற்கு தெரியாதா? பின் ஏன் நீ எதற்காக அஞ்சி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இங்கு நீ யாருக்காகவும் பயப்பட தேவையே இல்லை. உன்னை நிரூபிக்க யாருக்குமே நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னுடைய மனசாட்சிப்படி உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதன்படிதான் நீ நேர்மையாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்தானே? பிறகு ஏன் மன வருத்தத்தோடு தலை குனிந்து நிற்கிறாய்? தலை நிமிர்ந்து வாழ பழகு. தைரியமாக இருக்க பழகு. கோழையாக இருக்காதே. நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. நான் தைரியமாகத்தான் இருக்கிறேன். நான் எதற்குமே யாருக்கும் பணிந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தவறே இழக்கவில்லை, இழைக்கவில்லை. நான் சாயியின் பிள்ளை. எனக்கு துணையாக எப்பொழுதும் என் சாயி தேவா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு தைரியமாக வாழ பழகு. யாரிடமும் எதையும் கேட்டு கையேந்தி நிற்காதே. நான் உன்னை நிற்கவும் விடமாட்டேன். அது பணமானாலும் சரி, பாசமானாலும் சரி, எதுவானாலும் சரி, மற்றவர்களிடம் கையேந்தி நிற்காதே. அனைத்தையும் நான் உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையானது தக்க சமயத்தில் சரியான தருணத்தில் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது உனக்கு உணர்கிறதா? உணர்கிறாய்தானே? அப்படியென்றால் மனதை போட்டு எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே. முடிந்ததையும் இழந்ததையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருப்பதையும் இழந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. இருப்பதை நினைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு வந்திருப்பதை வைத்துக்கொண்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். அப்படி இருந்து பார். இது நாள் வரை உன்னை விட்டு விலகியதும் இது நாள் வரை நீ இழந்ததையும் கூட மிக மகிழ்ச்சியாக அடைவாய். அடைய வைப்பேன் உன் சாயி தேவா. நான் இருக்கும் வரை நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எப்பொழுதும் எனது ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். உன்னை வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொண்டு அதன்படி வாழ பழகிக்கொள். மற்றவர்களுக்கு எந்த ஒரு நேரத்திலும் உன்னால் கெடுதல் வந்தது என்று இருக்காமல் பார்த்துக்கொள்.
நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் சரி, நிழல் போல் உன்னை எப்பொழுதும் அது தொடரும் என்ற புரிதல் மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லவனாகவே இருப்பாய். நீ என்னதான் இறைவனை கும்பிட்டாலும் உன் கர்ம வினைகளை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உனக்கு வருவதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வாழ்ந்துதான் தீர வேண்டும் உன் வாழ்க்கையை. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி உன் வாழ்வில் எல்லாம் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ இறைவனுக்கு கூட பயப்பட தேவையில்லை. ஆனால் நீ செய்த பாவ புண்ணியங்களுக்கு பயப்பட கற்றுக்கொள். ஏனென்றால் இறைவன் கூட மன்னித்து விடுவார். ஆனால் நீ செய்த பாவ புண்ணிய கணக்கு எப்பொழுதும் உன்னிடம் திரும்பி வந்தே தீரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எதற்குமே கலங்காதே. உன்னுடைய ஆசை பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்தையும் நிறைவேற்றும் பொறுப்பை உன் சாயப்பா நான் ஏற்றிருக்கும் பொழுது கண்டிப்பாக அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இரு. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? யார் என்ன கூறினாலும் உன்னை சுற்றி யார் உன்னை வசைப்பாடினாலும் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள். ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருமே அப்படி உத்தமராக இருந்து விடுவதும் இல்லை. அனைவரிட்டுமே ஒரு குற்றம் குறை இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை அப்படியே உத்தமராக எல்லோரையும் வாழ விடாது. எனவே யார் உன்னை குறை கூறினாலும் அதை மனதில் போட்டு வாங்கி கொண்டு குழம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பதை விட அதை அப்படியே விட்டுவிட்டு கடந்து செல்வதுதான் உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியாகவே இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். தவறு செய்து உன் மதிப்பை இழந்து விடாதே. எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அந்த விஷயத்தை தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். எனவே தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளாகவே இருக்கும். அனைத்தையும் நமதாக்கிக் கொள்ளலாம். என் அன்பு பிள்ளையே, உன்னை போல் நான் எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை மாதிரியே பல பேரும் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லையே என்று புலம்பி தவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள், தவித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பது நான் கூறித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. ஏனென்றால் உன் வாழ்வு நீ முன்பு இருந்தது விட இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று உனக்கு நன்றாகவே தெரியும். உனக்கே அந்த விஷயமும் புரியும். உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வேறு எதையோ போய் எங்கெங்கோ அலைந்து தேடிக்கொண்டே இருக்கிறாயே. நான் உன்னில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா அல்லது மறுத்துவிட்டாயா? மற்றவர்களிடம் எதிர்பார்த்து மற்றவர்களிடம் கேட்டு வாழ்வது சுயமரியாதையாக இருக்காது என்று என்பவர்கள் மத்தியில் என்னிடம் அனைத்தையும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு அதில் சந்தோஷமடைந்து வாழ்வதை பார்த்து எனக்கு மிக ஆனந்தமாக இருக்கிறது. என்னை உன் தகப்பனாக நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டுள்ளேன். உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன். உலக நினைப்புகள் மீது எனக்கு கவனமே இல்லை. என் சாயப்பா தான் எனக்காக இருக்கிறார். சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கு என்ன தேவை என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு தெரியும். உனக்கான நிழலில் உன்னை அமைதியாக நான் வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தையே நான் உனக்கு உருவாக்குவேன். நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கும் நேரம் கனிந்திருக்கிறது. உனக்கான அறுவடை காலம் சர்வ நிச்சயமாக இதுவேதான்.
வானத்தில் இருக்கும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன்னுடைய சிரிப்பில் என்னுடைய சந்தோஷமும் அடங்கி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கான சந்தோஷத்தில், உனக்கான வாழ்க்கையில், உனக்கான நிம்மதியில் எப்பொழுதுமே நான் உன்னை எல்லா நொடியிலும் சூழ்ந்தே இருப்பேன். உன்னை வாழ்க்கையில் நிம்மதியாக நான் வாழ வைப்பேன். நீதான் என்னுடைய உயிர். உன்னுடைய நிம்மதியில்தான் என்னுடைய நிம்மதியும் அடங்கி இருக்கிறது. உன்னுடைய சந்தோஷத்தில் என்னுடைய ஆனந்தமும் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. உன்னை என்னுடைய கண்ணாக, உயிருக்கு உயிராக என்றுமே நான் காப்பேன். நீ என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய பொக்கிஷம். நீயாக என்னை தேடி வரவில்லை. கயிறு கட்டு பறவையை இழுப்பது போல உன்னை நான் என் பக்கம் இழுத்திருக்கிறேன். உனக்கு வேண்டியது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னை விட்டு நான் அனுதினமும் நகரவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வேதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ இழந்தது அனைத்தையுமே மீண்டும் பெறப்போகிறாய். உன்னுடைய வாழ்வு வண்ணமயமாக மாறப்போகிறது. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது வீணாக கலங்காதே. கண்ணீரை வீணடிக்காதே. தேவையில்லாமல் அழாதே. யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, இழிவாக பேசினார்களோ, அவர்களெல்லாம் பொறாமைப்படுமளவிற்கு உன் காலம் உனக்காக கனியவிருக்கிறது. நல்லதை மட்டுமே எண்ணிக்கொண்டிரு. நல்லதை மட்டுமே பேசு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இரு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். உன்னை காக்க யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. நீ நினைத்தது நடக்கவில்லையா? நீ கேட்டது கிடைக்கவில்லையா? நீ விரும்பியது எதுவுமே உனக்கு நிறைவேறவில்லையா? நான் தான் காரணம். உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் நடத்துவேன். நீ கோபத்தில் புலம்பினால், நீ வேதனைப்பட்டால், கண்ணீர் சிந்தினால் அதற்கெல்லாம் நான் கவலைப்படவே மாட்டேன். உனக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே நான் சிந்தனை செய்வேன். மற்றவர்களோடு வேண்டாத விவாதங்களை செய்யவே வேண்டாம். எப்பொழுதும் மற்றவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டாம். இப்படி போட்டி போட்டுக்கொண்டே இருந்தால் உன் மனம்தான் தேவையில்லாமல் வேதனைப்படும். உன் மனம் வேதனைப்பட்டால் உன் உடலுக்குத்தான் அது தீங்காக விளையும். எனவே உன்னுடைய நலனையும் உன் அக்கறையும் கருத்தில் கொண்டுதான் உன் அப்பா ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். எதற்குமே கலங்காதே. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. குழந்தையே, நீ என்னுடைய கைப்பிடியில்தான் இருக்கிறாய். எனவே கலங்காதே, தைரியமாக இரு. யார் ஒருவர் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று போராடி போராடி கஷ்டப்பட்டு வாழ்ந்து, அது மட்டுமல்லாமல் பொறுமையோடு எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்கிறானோ அவன் உன் சாயப்பாவை சந்தோஷப்படுத்துகிறான் என்றுதான் அர்த்தம். எனவே என் குழந்தையே, எதிலும் நிதானமாக இரு, பொறுமையாக இரு. உன் சாயப்பாவை மகிழ்ச்சி கொள்ள செய்து கொண்டே இரு. கண்மணியே, உன்னால் ஒருவரை முயற்ற முடியும், அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை ஜெயிக்க வைக்க முடியும் என்றால் அதை நிச்சயமாக செய்துவிடு. பணம் கொடுத்து உயர்த்திவிட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னால் அந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்ற நம்பிக்கை வார்த்தைகளாவது அவர்களுக்கு சொல். உன்னுடைய நம்பிக்கை தரும் வார்த்தைகள் அவரை பல படி மேலே உயர்த்தி செல்லும். எனவே பணம்தான் கொடுத்து மற்றவர்களை உயர்த்த வேண்டும் என்றில்லை. ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை போதும்.
மற்றவர்களின் அவர்கள் வாழ்க்கையில் சிறக்க வைக்க அதை செய்வது சுலபம்தானே? அது உன்னால் முடியும் தானே? இனி மற்றவர்களை உயர்த்துவதற்காக கொஞ்சமேனும் மெனக்கெட்டு போராடு. உன் வாழ்க்கையை நான் திறம்பட உயர்த்திக் கொள்வேன், உயர்த்தி கொண்டே இருப்பேன். இப்படி செய்வதால் இதுவும் ஒரு வகை தர்மம்தான். அதை புரிந்து கொண்டு செயல்படு. தர்மம் செய்து கொண்டே இரு. எந்த வேலையானாலும் எந்த ரூபமானாலும் ஏதோ ஒரு நேரத்தில் தர்மத்தை செய்து கொண்டே இரு. அது உன்னை வெற்றி பாதையில் நிச்சயமாக அழைத்து சென்று வெற்றி என்னும் இலக்கை எட்டி பிடிக்க மிக நிச்சயமாக உதவி செய்யும். எந்த விஷயம் உன் மனதை காயப்படுத்தினாலும் கவலைப்படுத்தினாலும் அதை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. எதுவுமே உன் அப்பாவை மீறி நடக்காது என்பதில் தீர்க்கமாக இரு. மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நன்றாக இருப்பாய் என் குழந்தையே. நீ எங்கு வெளியே சென்றாலும் அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் இருப்பேன் குழந்தையே. நீ செய்ய வேண்டிய வேலையை உனக்கு முன்பாக நீ வெற்றியடைய ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருப்பேன். உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாது. நீ என் பொக்கிஷமான கண்மணி. உன்னை இழிவாக பேச யாருக்குமே அருகதையில்லை என் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிடுவதே இல்லை. உனக்கு வரும் கஷ்டங்களும் சோதனைகளும் பிரச்சனைகளும் உன்னை தாழ்த்தவே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அது உன்னை தாழ்த்துவதற்கு அல்ல, உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்துவதற்காகவே அது உன் வாழ்வில் நடக்கிறது. உனக்காக ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் அப்பா உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். நீ அதை நன்றாக உணர்ந்திருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன் மனதை காயப்படுத்துபவர்களையும் பற்றி நினைக்காதே. அவர்களோடு வீண் விவாதம் செய்யாதே. அமைதியாக அந்த தருணத்தை கடந்து சென்றுவிடு. வாக்குவாதம் செய்து உன்னுடைய உண்மையை புரிய வைப்பதை விட அமைதியாய் சென்றுவிட்டு உன்னுடைய செயலால் அவர்களுக்கு நிரூபித்து காட்டு. என்றைக்குமே நீ சொல்லும் சொல்லிலும் நீ பேசும் வார்த்தைகளிலும் கவனம் தேவை. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் செயல்படுத்து. நன்றாக செயல்படுத்து. உனக்கான அழகிய வாழ்க்கை ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் அனைத்திற்கும் மருந்தாக அமையப்போகிறது. இன்னும் மாற்றங்கள் நிறையவே இருக்கிறது உன் வாழ்வை அழகாக்க. அந்த அழகான வாழ்க்கையை வாழ, அதை சந்தோஷமாக வாழ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. கூடிய விரைவில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா கொடுக்கும் பதில் அது. உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. நீ உயர்ந்து வளரப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில். சிரித்த முகத்தோடு காத்து கொண்டிரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வாழ்வையும் மிக சிறப்பாக மாற்றி அமைப்பேன் உன் சாயி தேவா. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். இனி உன் வாழ்வில் வீர நடை போட்டு தொட்டதெல்லாம் துவங்கப் போகிறது. கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. வீர நடை போட்டு நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். இந்த விடியலின் துவக்கத்தில் அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் செல்லமான கண்மணிக்கு உண்டு. எப்பொழுதுமே உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய், தானம் செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்தவற்றை அவர்களுக்கு கொடு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே. உன்னால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. அவர்களிடம் தன்மையாக பேசிவிட்டு அவர்களை அனுப்பிவிடு.
வீண்டாக அவர்கள் மனதை காயப்படுத்தும்படி எந்த வார்த்தைகளையோ சொற்களையோ மறந்தும் கூட சொல்லிவிடாதே. ஒரு முறையேனும் மற்றவர்களுக்கு உதவி செய்துவிடு. வாழ்நாளில் ஒரு முறையேனும் நீதி தப்பாமல் வாழ்ந்துவிடு. உன் சாயப்பாவை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. தினம்தோறும் அப்பாவின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக் கொண்டே இரு. உன் அப்பா ஏதாவதொரு ரூபத்தில் உனக்காக வருவதை புரிந்து கொண்டு விடு. எப்பொழுதுமே மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்க பழகிவிடு. உன் கண்ணிலே உன் சாயிநாதர் இருப்பதை கண்ணால கண்டுவிடு. உன்னால் யாராவது வேதனைப்பட்டாலோ மனவேதனைப்பட்டாலோ அவர்களுடைய வேதனையை காயத்தை ஆற்றிவிடு. உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் அன்பையும் பாசத்தையும் உணர்ந்துவிடு. எப்பொழுதுமே வாழ்க்கையில் சத்தியத்தை காத்துவிடு.